டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விழப்போவதுமில்லை. ஏனென்றால் நம் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு கடுமையான போராட்டத்தை எங்களுடைய இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை அறிவுங்கள் ஐயா என்று 14 வயசு 15 வயசு பையன் அல்லது பெண்கள், பெண் தெய்வங்கள் எதிர்பார்த்து சொல்லுகிறார்கள். 10.5 அவங்களுக்கு படிஞ்சு போச்சு மனசில். என்னிடம் வரும்போது அவர்கள் இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். 10.5 என்ன ஆச்சு அப்படின்னு என்ன கேட்கலாம். பையன், சின்ன பையன், சின்ன பசங்க வர்றவங்க, அவன் அப்பா அம்மாவோட வர்றவங்க என்ன வந்து கேட்குறான். பக்கத்தில் வந்து என்னப்பா இந்த 10.5 என்னாச்சு? அவனுக்கு 10.5 என்னன்னு தெரியாது. ஆனால் 10.5ன்றது அவன் மனசில் படிஞ்சு போச்சு. அதனால் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனாலே இங்கே பல்வேறு 36 வகையான தீர்மானங்கள், இந்த 36 வகையான தீர்மானங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு பொறுமையோடு நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு. இது போன்ற ஒரு பொதுக்குழு, இவ்வளவு கூட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் கண்டதில்லை. அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக ஏதோ ஐயா கூட்டார் நாங்கள் போனோம் என்று இல்லாமல் உணர்ச்சியோடு, உணர்ச்சி கொந்தளிக்க நீங்கள் எல்லோரும் இங்கு ஓடி வந்திருக்கின்றீர்கள். ஐயா, நீங்கள் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க தயார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த வகையிலே உங்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவு எந்த முடிவும் எடுக்கப்படும். உங்களை கேட்டுத்தான் நான் செய்வேன். உங்களை கேட்காமல் எதையும் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்கு முழு அதிகாரமும் முழுக்க நீங்கள் கொடுத்தாலும் உங்களை அவ்வப்போது கேட்டு முறைப்படி நிர்வாக குழு, செயற்குழு நாம் கூட்டி முடிவெடுத்திருக்கிறோம். அதே போன்று அடுத்தது இறுதியாக, அதாவது பொதுக்குழு. இந்த பொதுக்குழு தான் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வாய்ந்த ஒன்று. அந்த வகையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் என்று. ஆக கிட்டத்தட்ட 7,000 பேர் என்று சொல்பவர்களும் 8,000 பேர் என்று சொல்பவர்களும், அதை நம்ம தலைமை செயலாளர் அவரை கேட்டால் துல்லியமாக சொல்லுவார், அன்பழகன் அவர்கள். ஆக அவரோடு சேர்ந்து பணியாற்றிய பரந்தாமன் ஆசிரியர் 3 நேரமும் இங்கே உட்கார்ந்து இங்கே வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திய நம்முடைய பொய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்பல் JK மணி அவர்களுக்கும், அதோடு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் பொருளாளர் மன்சூர், பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொதுச் செயலாளர் முரளி சங்கர், புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி, ஏனைய மேடையில் இருக்கின்ற, அங்கே வெளியில் இருக்கின்ற, உட்கார்ந்து இருக்கின்ற, ஆமாம், பேராசிரியர், நாளும் இந்த கல்விக்காக உழைத்து வருகின்ற, கல்வி கோயிலுக்காக உழைத்து வருகின்ற சாமோசா பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் அவர்களுக்கும், அவரை சார்ந்தவர்களுக்கும், அந்த அமைப்பை சார்ந்த பல்வேறு பேர், நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்த புகழை
உணவை ஏற்பாடு செய்த புகழேந்திக்கும் மாவட்ட செயலாளருக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்ற ஜெயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒருவர் தவறாமல் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊடக நண்பர்கள் காலையிலிருந்து இங்கு காத்திருக்கின்றார்கள். அதனாலே முக்கியமாக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம். விழுப்புரம் அருகே பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் மனதில் இருப்பது என்ன என்பது தனக்கு நன்றாக தெரியும் எனவும், இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் அங்கு தற்போது பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.